ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிவு பண்ணினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு சொப்பனங்களை பார்த்து தன்னுடைய தகப்பனுக்கும் தன் சகோதரர்களுக்கு அறிவித்த போது இந்த சொப்பனம் எப்படி முடியுமோ என்று யோசேப்பை கொலை செய்து விட்டால், யோசேப்பை குழியில தள்ளிவிட்டால், யோசேப்பை விற்று போட்டு விட்டால் எப்படி இந்த சொப்பனம் நிறைவேறும் என்று தன்னுடைய சகோதரர்களாக சேர்ந்து யோசேப்பை இப்படியாக செய்தார்கள். ஆனால் முடிவிலே நடந்தது என்ன? யோசேப்பு கண்ட சொப்பனத்தை கர்த்தர் அப்படியே துல்லியமாய் நிறைவேற்றினார். யோசேப்பு பலவிதமான தீமைகளை அனுபவித்தார். செய்யாத தவறுக்கு சிறைச்சாலை சென்றார். அவ்வளோ கொடூரமான குழியில தள்ளினார்கள், வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, விற்றும் போட்டார்கள். இப்படி பலவிதமான தீமைகளை யோசேப்பு அனுபவித்தார். நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் வந்தது, யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பை உயர்த்தும் போது நடந்த சம்பவம் தான் இதை தான் இப்பொழுது சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தீமையை நன்மையால வெல்ல பழகி கொள்ள வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, தன் சகோதரர்கள் அவனுக்கு பலவிதம் தீமைகளை செய்தார்கள். இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்க்கலாம் என்று சொல்லி சொப்பனத்தை சொல்லினதற்காகவே, தரிசனத்தை வெளிப்படுத்தியதற்காகவே அவனை குழியில தள்ளி அவனை விற்று போட்டார்கள். அவ்வளவு பாடுகளின் நிந்தைகளையும் அவமானங்களையும் அனுபவித்தான் யோசேப்பு. தன் சகோதரர்கள் செய்தது போல இவன் பழிக்கு பழி வாங்காமல் தீமையை நன்மையாக தான் வென்றான். அதனால தைரியமாய் சொல்றார் யோசேப்பு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினாராம். நாமும் கூட இந்த வாழ்ந்து கொண்டிருக்க கடைசி நாட்களில் தீமைக்கு தீமை, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பழிக்கு பழி வாங்கி கொண்டிருக்கிற கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தாராம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு போய் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பழி வாங்குதல் குணம் காணப்படக்கூடாது. ரோமர் 12:21 சொல்லுகிறது, தீமையை நன்மையாளதாக வெல்ல வேண்டும். தீமைக்கு தீமையும் உதாசனத்திற்கு உதாசனமாக எதிர்த்து நிற்காதபடிக்கு நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அநேகரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாளிலும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கு தீமை செய்ய நினைக்காதீங்க. உங்களுக்கு எத்தனையோ பேர் தீமை செய்தாலும் அதை தேவன் நன்மையாக முடிய பண்ணுவார். எவ்வளவு நாள் தான் நான் தீமை சகித்து கொண்டே இருக்கிறது, எவ்வளவு நாள் பொழுது நான் இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்க நீ யோசிக்கலாம். நிச்சயமாக உங்கள் தீமைகளை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவதற்கு நம் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்க. யோசிப்பு எவ்வளோ பாடுகளை சகித்தார். ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணினார். இதற்காக அநேக ஜனங்களை உயிரோடை காக்க முடித்தான். நீங்க கூட பலவிதமான தீமைகளை சகித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தீமைக்கு தீமை எதிர்த்து நிற்காதீங்க. பழி வாங்குதல் தேவனுக்கு, பழிக்கு பழி நிற்காதீங்க. தேவன் கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க நன்மை செய்ய பழகி கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்ய பழகி கொண்டார். நிச்சயமான தீமையை கர்த்தர் நன்மையாக முடிவு பண்ணுவார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசு நாமத்தில் பண்ணி வருகிறோம். தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி தகப்பனே, பலவிதமான தீமைகளை எங்களுக்கு செலுத்தினாலும், பலவிதமான தீமைகளை எங்கள் மீது புகுத்தினாலும் ஆண்டவரே, நாங்கள் நன்மை செய்கிறாய் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் சென்றிருக்கிறீங்க. அதுபோல தீமையை நன்மையாள வென்று உம்முடைய அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அநேகர் இன்னைக்கு தீமைகளை சகித்து கொண்டிருக்கிறாங்க. தீமைக்கு தீமை நிற்காதபடி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை போல நாங்கள் வாழ்ந்து தீமைக்கு எதிர்த்து நிற்காதபடி ஆண்டவரே, தீமையை நன்மையால வெல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அற்புதம் செய்யுங்க, ஆச்சரியமான காரியத்தை செய்து நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.